உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பேசும் உறவுகளே, ஐபிசி தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சக்கர வியூகம் நிகழ்ச்சி. மக்களுடைய பிரதிநிதிகளை, மக்களுடைய குரலாக மக்கள் மனதில் எழுந்த சந்தேகங்களை தீர்க்கின்ற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே தொடர்ந்தும் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இலங்கை தமிழ் அரசியலின் மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான தமிழர் விடுதலை கூட்டணியின் உடைய செயலாளர் நாயகமும் அந்த வகையிலே சட்டத்தரணியாகவும் இருக்கக்கூடிய திருவாளர் வீரசிங்கம் ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் இன்று எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஆரம்பத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டாக ஆரம்பித்திருந்தீர்கள். இன்று வரை நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்களா? கம்யூனிஸ்ட் என்று சொல்லலாது. அந்த சின்ன வயதில் கம்யூனிஸ்டம் வந்து அது ஒரு ஃபேஷன் தானே தான் இருக்கும். நான் முதல் சேர்ந்தது லங்கா சமுதாய பார்ட்டியில். கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் என்கிட்ட இருந்திருக்கலாம். கட்சி என்று அரசியல் கட்சி என்று நான் சேர்ந்தது இலங்கை சமுதாய கட்சி. ஒரு ஆசிரியர், அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தரணி, அதுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதி. இதில் எந்த பாகத்தை நீங்கள் இப்பவும் நேசிக்கிறீங்க? ஆசிரியர் தொழில் ஒரு புனிதமான தொழில், நான் மறக்க மாட்டேன். நான் அயராது உழைத்தவன். ஒரு சந்தர்ப்பத்திலே நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கல்வி போய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போ நான் சமசம கட்சியில் எலெக்ஷன் கேட்டேன். இருக்காள் டிரெக்டர் கிட்ட, அப்படி நீங்கள் எல்லாம் சும்மா வேஷம் போடலாம் நம்ம ஏழை மக்களுக்காக, உங்களை எல்லாரும் இந்து கொலைச்சான் போகணுமா என்று நக்கரா பகடியாக சொன்னார். நான் சிச்சி போட சொன்னேன், நீங்கள் எங்கே போடுறீங்கன்னு. இந்து கொலைச்சான் போகணும், எந்த பாடசாலையே போடுங்க, எனி ரிமோட் ஏரியா. இப்போ தாங்க ட்ரான்ஸ்போர்ட் பூனேரி போய் ஒன்று கேட்டாங்க, தாங்க போகிறோம். அந்த பாடசாலையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற்றி என்னட்ட படித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு கூட வந்துட்டாங்க. டிரெக்டர் இதுக்கே கூட வந்து என்ன ரீஜனல் டிரெக்டர் அப்படி தான் வந்திருக்காங்க. அது ஒரு புனிதமான கடமையை சரியாக செய்தால் அங்கே ஆசிரியர் தொழிலாக போய் ஒரு தொழிலை நான் காணவில்லை. லங்கா சமசமய கட்சியை விட்டு திருப்பி தமிழ் காங்கிரஸுக்கு வருவது, அந்த கட்சியிலிருந்து இங்கே வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம்? ரெண்டும் இடதுசாரி கட்சிகள் தான். கம்யூனிஸ்டுக்கும் எல்எஸ்எஸ்பியும் கொஞ்சம் வித்தியாசம். எல்எஸ்எஸ்பி கொஞ்சம் கூடுதலாக தமிழர்களுக்காக நிலைப்பாடு எடுத்த நேரம். நான் எல்எஸ்எஸ்பியில் 2006ஆம் ஆண்டு மார்ச் எலெக்ஷனும் ஜூலை எலெக்ஷனும் கேட்டேன். நான் 65ஆம் ஆண்டு கேட்டேன். அதுக்கிடையில் நான் கிளிநொச்சி கராசபிக்கு தலைவராக வந்துட்டேன். எல்எஸ்எஸ்பி தான் வந்தேன். எல்எஸ்எஸ்பி தான் நான் போயிருக்கேன். அந்த மேலே 65ஆம் ஆண்டு மேலே இதே நாங்கள் தோற்று போனோம். பார்மி எலெக்ஷன் முடிஞ்சு தோற்ற நேரம் சமசம கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு வந்துட்டு, இந்த தமிழ் மக்கள் தங்களை நன்றாக புறக்கணிக்கிறார்கள், ஒரு சீட்டு கூட தரையில்லை என்று ஒரு சாராருக்கு ஒரு பெரும் கவலையும் மிக மாற்றமும். அந்த ஆதங்கத்தில் அந்த ஊர்வலத்தில் சிலர் துவேஷமான பேச்சுகள், தமிழ் மக்களுக்கு எதிரான துவேஷமான சுலோகங்கள் உச்சரிக்க பிடிக்கல. நான் அப்படியே அதை பற்றி போய் சொல்லி போட்டு ஒரு வருஷம் அரசியலை விட்டுருந்தேன். அடுத்த வருஷம் ஜிஜி பொன்னம்மன் அவர்கள் என்ன தெரியாவிட்டாலும் என்னுடைய தந்தையாருடைய நண்பன். ஆனால் தந்தையார் காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் ஆதரிக்க இல்லை. ஜிஜி பொன்னம்மத்தோட நண்பர் அவனான் தான். அவர் என்னை பற்றி அறிஞ்சு என்னை கூப்பிட்டு நீங்கள் என்னோட சேரணும் என்று கேட்டார். அந்த தேவை நேரு ஒன்று ஒரு என்னோட நண்பன் இருந்தார், சிவாஜிங்கத்தின் மாமனர் மூத்த நாள் நேரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த இடதுசாரிகள் ஒன்று செய்து நிற்க நாங்கள் 2 பேரும் ஒரே கூட்டங்களில் பேசி வந்திருக்கிறோம். இந்த இடதுசாரி முன்னணி இருந்த காலத்திலாம் அவர் நானுமாக ஒரே நேரத்தை 86ஆம் ஆண்டு மேடே வைக்க வச்சு, அது வரைக்கும் காங்கிரஸ் மேடே கூட்டங்கள் வைக்கிறது இல்லை. நாங்கள் சேர்ந்த பிறகு மேடே கூட்டத்தையும் மேடே கூட்டத்தை வச்சு முதல் தடவையாக இந்த காங்கிரஸ் மேடையிலே பேசுகிறேன்னா அந்த மேடே மீட்டிங் தான். அதான் நான் காங்கிரஸ் செய்த காரணம். ஈஎன்னில் நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தவர், அன்பும் வச்சிருந்தவர். விசுவாசமாக நான் உழைச்சவன் என்ற ஒரு நம்பிக்கை. இறக்கும் வரைக்கும் அவரோட நான் நல்லாக நெருங்கி பழகி அவருடைய நண்பையும் மதிப்பையும் பெற்றவன் நான். அந்த வகையில் நீங்கள் லங்கா சமசமய கட்சியிலையும் வந்திருக்கிறீங்கள், தமிழ் காங்கிரஸ்லையும் இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் தமிழ் காங்கிரஸையும் லங்கா சமசமய கட்சியும் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட செயற்பாடு எப்படி இருக்குது? தமிழ் காங்கிரஸ் கட்சியை நான் இன்றைக்கு எனக்கு பெரிய கவலை என்னென்றால், ஜிஜியினுடைய கொள்கையை
இன்றைய தமிழ் காங்கிரஸ் பிரதிபலிக்கவில்லை. ஜிடியுடைய கொள்கை சரி என்று சொல்கிறீங்க அப்படின்னா? அவர் இந்த நாட்டு பிள்ளையை பற்றியோ அல்லது கோஷமாக பேச மாட்டார். வரும் அவர் ஒற்றையாட்சி ஆதரிச்சால் தன்னை அவர் ஜீவனம் தெரிஞ்சாது. அதுவும் இல்லை. அது இயற்கையாக அவருடைய உள்ள திறமை, அவருடைய நேர்மை, அவருடைய அவர் நினைக்காத தோஷமான நிலப்பாடு தான் இப்போ எடுத்திருக்கார். அது மிக வேதனைக்குரிய விஷயம். நீங்கள் எதை துவேஷம்னு சொல்கிறீங்க? சில பேச்சுக்கள் தூஷமான பேச்சு தானே. எல்லா சிங்களர்களின் நண்பர்களாக சகோதரர்களாக தான் அவர் பாய்ச்சார். ஒரு சிலர் செய்த தப்புக்காக ஒரு சமூகத்தையே நாங்கள் கொண்டம் பண்ண முடியாது. என்ன ஒரு இனத்தை அப்படி என்றால் இப்போ நீங்கள் சொல்வதன்படி தமிழ் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் இப்படி தமிழ் உணர்வு மேலோங்கி பேசுவது துவேஷம் என்றால், அப்படி என்ன சிங்கள அரசியல்வாதிகள் கதைப்பது சரியா? மேல்வாங்கி அது பேச்சிலே ஒரு வித்தியாசம் இருக்கு எல்லோரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பேசுகிறார், ராமலிங்கத்தை சுட்டது சரி. ஒரு தலைவர் அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறார், யாரும் நான் இப்போ சொல்ல வரையில்லை, அது சரியா? தோஷம். இனத்தை பற்றி பேசுகிறது நாங்களும் பேசத்தான் செய்கிறோம். எங்களோட உரிமையை பற்றி நாங்களும் பேசுகிறோம். அவர்கள் தான் பேசுகிறார். அதுக்காக ஒரு இனத்தை கண்டம் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் அந்த இனத்தில் உள்ளவர்கள் எங்களோட நெருங்கி பழகர்கள் இருக்கிறார்கள். இடதுசாரியில் சமசன கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்காக இன்று வரைக்கும் அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கும் அவர்கள் தலை தூக்க முடியாத போகிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சவுத் ஆப்பிரிக்கா லுசாக்காவில் ஒரு மாநாடு காமன்வெல்த் கான்ஃபரன்ஸ் நடந்தது. நான் பேசினேன். அது என்ன பேர்னா மட்டும் இந்த ஒற்றையாட்சி ஒரு கட்சி ஆட்சி இந்த நாட்டில் இருந்திருக்குமா இருந்தால் அவர் பிரைம் மினிஸ்டராக வந்திருப்பார் என்ற அந்த அந்த ஜனநாயக முறையில் எல்லாருக்கும் எல்லா விதமான சொந்தம் இருக்கிறபடியாக தான் இந்த சமசன கட்சி போன்ற கட்சிகள் தலை தூக்க முடியாது. அதப்படி தமிழ் மக்கள் இன்றைக்கு சமஸ்டி என்கின்ற ஒன்றை விரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன ஒற்றையாட்சியை காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒற்றையாட்சியை கேட்கலையே. மூலமாக சரியாக நடந்திருக்கும் என்றது துணைப்பொருள் தான் நீங்கள் காய்ச்சி. இல்லை அவர்கள் அப்படி நினைச்சால் அது அவரை நாங்கள் ஆதிக்கண்டல்ல. சரியாக ஒற்றையாட்சியிலேயே முழு உரிமையை கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். என்ன சமஸ்திய கடைசி வரைக்கும் கிடையாது என்று தெரியும் எங்களுக்கு. இப்போ 60ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் சொல்ல ஆரம்பித்த 49ஆம் ஆண்டு சமஸ்டி கொள்கையோட அந்த கட்சி இன்று வரைக்கும் சமஸ்தியை காண இல்லை. சமஸ்டி கொள்கையை சிங்கள மக்கள் அங்கீகரிக்க இல்லை. சமஸ்டிக்கு நான் மாறான இல்லை. சிங்கள மக்கள் மத்தியிலே அதை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயம் என்று சமஸ்டி என்றால் ஒரு பொறுப்புணர்வோடு வந்திருக்கு. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் இத்தனை பொறுப்புணர்வு மத்தியிலும் 2005ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த தீர்வு சமஸ்டி. ரணில் விக்ரமசிங்க வைக்க சமஸ்டி. இவர் ராஜபக்சே வைக்க தீர்வு சமஸ்டி அல்ல, ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஸ்டேட். இந்த வேடிக்கை என்னவென்றால் அந்த நேரம் இந்த விடுதலை புலிகள் சொண்டியாண்டு சொல்லி நான் விடுதலை புலியை குற்றம் சொல்ல வரையில் அவர்களை பற்றி நாங்கள் இதில் கைக்கொண்ட தேவையில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தார் என்றால் ஊராக போய் இந்த தேர்தலிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்தார். சம்பந்தற்ற தலைமை சம்பந்த சேவாஜன ஊராக போய் இந்த தேர்தலில் பயிஸ்கரியுங்கள், 2005ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பயிஸ்கரிங்கன்னு சொல்லி பிரச்சாரம் செய்து தமிழ் மக்கள் வாக்களிக்க போகவில்லை. ஆனால் வாக்குகள் எண்ணிக்கையில் சமஸ்தியை முன்வச்சு தேர்தலில் போட்ட ரணில் விக்ரமசிங்க கிடைச்ச வாக்குகள் ஒரு 1,500,000 1,20,000 ஓட்டு தான் குறையும் சமஸ்திக்கு. அவர் சமஸ்தியை கேட்டவர். ராஜபக்சாக்கு விழுந்த ஓட் 50.5 50.4. ராஜபக்சா கேட்டது ஒற்றையாட்சி. அந்த நேரத்தில் கூட தேர்தலுக்கு முந்தி நான் எல்லா வேட்பாளர்கள் வெளியினான். இந்த நேரத்திலே இந்த பிரச்சனையை வெளியில் வைத்து விட்டு நாங்கள் தேர்தல் முந்தைய பொருளை பற்றி பேசலாம் என்று அப்பீல் போட்டிருந்தேன். இந்தியன் முறையில் நீங்கள் ஆதீங்கன்னு நான் கேட்டிருந்தேன். இருந்தும் அது பலிக்காது போனாலும் கூட ஐக்கிய கட்சி வேட்பாளருக்கு விழுந்த வாக்குகள் ஒரு 1,00,000 தான் குறைய சமஸ்டிக்கு. அப்போ நான் எழுதின கடிதம் இப்போ என்னட்டு இருக்கு, நான் உங்களுக்கு தர முடியும், பேப்பரில் வந்து நினைக்கிறேன். நான் ராஜபக்சே அவர்களுக்கு எழுதுகிறேன் கடிதம். சமஸ்தியை முன்வைத்தவர்கள் உங்களுடைய தலைவர்கள் ஒருவராகிய பண்டார் நாயக்கர் முதல் அவர் தான் கேட்சார்.
எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்களே உங்களுடைய கட்சியிலே சமஸ்தியை இனப்பேச்ச தீர்வாக முன்வைக்க வேண்டும் சொல்லி பிரேரிச்சிருக்கீர்கள். ஸ்ரீலங்கா சொந்த கட்சி மாநாட்டில் இது உண்டு. மாநாட்டில் ராஜபக்சேயே பிரேரிச்சிருக்காரு. நீங்களே பிரேரிச்சிருக்கீர்கள். உங்களுடைய தலைவர் மூதாதைகள் அதை அடுத்து துவங்கியிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் இந்த சமஸ்தியை இந்த வரை எதிர்த்து தேர்தலில் கேட்கிறீர்கள்? நான் கேட்பது என்னவென்றால், அது வெளிக்கான கேள்வி. உங்களுக்கு வாக்களித்தவர்களிடையே இடதுசாரிகள் இருக்கின்றார்கள். இடதுசாரிகள் எல்லாரும் சமஸ்தி ஆதரிக்கின்றவர்கள். உங்களுக்கு விழுந்த இடதுசாரி ஓட்டுகள் எல்லாத்தையும் சமஸ்திக்கு விழுந்ததாக நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் சமஸ்திக்கு என்ன வேறு மண்டேட் கிடைச்சவன் எடுக்கலாம். ஏன் நீங்கள் இந்த சமஸ்திக்குள்ளே நீங்கள் ஆதரிக்க முடியாதுன்னு நான் கேட்டேன். கடந்த மொழி கேட்டேன். பேப்பர் கூட அந்த ஆர்டிகல் வந்தது. என்ன அப்போ நீங்களும் இப்போ சமஸ்டியாக தான் ஆதரிக்கிறீங்க? சமஸ்தியை நான் இன்றைக்கும் ஆதரிக்க இல்லையே, எதிர்க்க இல்லையே. அப்போ சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு இப்போ கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் உண்மையாக இருக்கிறது அவங்களுடைய? இல்லை, அது நடக்க போகிறது. ஏனென்றால் பாருங்க, நாங்களே ஒரு நல்ல ஒரு கட்டத்தில் கதவில் வந்து தட்டி வச்சு சமஸ்டி நான் வாரன்னு கதவை திறங்க நாங்கள் திறக்கையில் பூட்டி வச்சுட்டோம் 2005ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு சிலருடைய பேச்சுக்கள், அவருடைய நிலப்பாடுகள், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் துவேஷமான பேச்சுக்கள், அது அவர்கள் பொருட்படைய செய்திருக்கு. இன்றைக்கு சமஸ்டிட்டு ஒன்று வந்தால் அந்த என்ன 49% விழுந்திருக்காது, விழாது, நல்லா விழுந்து போச்சு. அந்த சமஸ்திக்குள்ளேயும் குறுக்கு என்ன கூடுதலாக மக்கள் ஒதுக்கிறார்களே ஒழிய சிங்கள மக்கள் ஆதரிக்க இல்லை. ஆனால் அந்த 2005ஆம் ஆண்டு வரைக்கும் ஆதரித்தவர்கள். அப்போ இனி சமஸ்தியை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை. நான் ஒரு தீர்வு முன் வச்சேன். என்னுடைய தீர்வு என்ன? ஒரு இந்தியன் மாடல், இந்தியன் மாடலை ஒத்த தீர்வை நான் முன்வைத்து பலருடன் நான் பேசியிருக்கிறேன். இன்றைய ஜனாதிபதியோடு பேசியிருக்கேன், பழைய ஜனாதிபதியோடு பேசியிருக்கிறேன், பழைய பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க, அதை வச்சு இந்த ஜிஎல்பிரிஸ் மற்றது இங்கே ஃப்ரெண்டு பிள்ளை இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன, மற்றது நிமால் சிவால்டி சில்வா போய் 10 வரியத்துக்கு முந்தி ஒவ்வொரு அமைச்சுக்கும் போய் இந்த இந்தியன் மாடலை நான் வழங்கப்படுத்தி பெருமளவில் அதுக்கு பெரிய ஆதரவு இருந்தது, வரவேற்பு இருந்தது. எனக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கடைசியாக இந்த பிரச்சனை தீரப்போகிறது இந்தியன் மாடல் தான். அதுக்கு எனக்கு இந்த நம்பிக்கை விட்டுறதுக்கு வந்த காரணம் என்னவென்றால், ஒரு நாள் அந்த ரத்னிவன் ஒரு சோபித்த தேர்வு ஒபெல்பிய சோபித்த தேர்வு இருக்கிறார். அந்த பழைய இறந்தவர் அல்ல, இறந்தோடு நான் அரசியல் போயிருக்கேன். அவர் எனக்கு சொல்லியிருக்கிறேன், சாந்தங்கரி அவர் வந்துட்டார். அவர் தான் இந்த ஆட்சியை உருவாக்குறதுக்கு முன்னின்று உழைத்தவர். நாட்டை பிரிக்கிறத தவிர நீங்கள் வேறு என்ன வேணுமென்றாலும் ஒழுங்குண்டார். ஒரே வார்த்தையில் சொன்னார், நாட்டை பிரிக்காதீங்கோ, எது வேணுமென்றாலும் கேளுங்க. அந்த சோபிதை இறந்துட்டார். அடுத்த சோபிதை ஜாதிகள் உரிமை தலைவர் என்ன கூப்பிட்டார், உங்களுடைய நிலப்பாடு என்ன? சுவாமி, உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் 5 நிமிஷம் தான் அவரோட பேசினேன். அது நீங்கள் என்ன பேசினான்னு என்ன கொண்டு நான் சொல்லிட்டு நான் கேட்டேன், சுவாமி இன்றைக்கு இந்த இந்திய அரசாங்கத்திலேயே உயர்ந்த பதவியில் இருக்கிறது யார்? ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி ஒரு இஸ்லாமியர். இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மிக கூடுதலாக மக்கள் இந்துக்கள். அப்படி இருக்கத்தக்கதாக ஒரு இஸ்லாமியரை நாட்டின் தலைவராக மக்கள் ஏற்று நல்ல மதிப்போட எந்த விதமான தோஷம் காட்டினாலுக்கு இந்தியாவில் எல்லா மூல முழக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வரவேற்பு. 2 வரைக்கும் என்ன இப்போ 3 ஒரு மாதத்துக்கு முந்தைய 3வது இறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. பெரிய படம் போட்டு இந்தியன் பேப்பர்ஸில் அந்த தோஷ மனப்பான்மையோட அந்த தலைவரை அவரை பார்க்க இல்லை, மதிப்போடு. அப்போ நான் அவரை சொல்கிறேன், பாருங்கள், மதிப்பு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறார்கள், கொடுத்து பதவியை வச்சுக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் அயல்நாடு பாகிஸ்தான் சண்டை, பங்களாதேஷோட சண்டை, காஷ்மீரில் இந்த முஸ்லீம் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில இடங்களில் முஸ்லீம் தமிழ் பிரச்சனை வந்துருக்கு. அப்படி இருக்கத்தக்கதாக அந்த நாட்டின் தலைவரை ஒரு முஸ்லீமாக வச்சுக்கிற நாட்டை பற்றி நாங்கள் சந்தேகப்படணும். அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை ஒத்த சாசனத்தை நாங்கள்
அதை பண்ணால் நீங்களும் நாங்களும் பேசுகின்ற மொழி இந்தியாவிலேருந்து வந்தது, உங்களுடைய மதம் என்னுடைய மதம் இந்தியாவிலேருந்து வந்தது. இந்தியா நான் அரசு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டை அங்கேயே பிரிக்க விட மாட்டோம் என்று உறுதியாக நிலைப்பாடு இருக்கின்றார்கள். அது எங்களுக்காக இல்லாவிட்டாலும் தங்களுக்காக. ஏனால் இன்றைக்கு இலங்கையை பிரிவை ஆதரிக்கின்றார்களோ பழையபடி அங்கே இலங்கை இந்தியாவை பிரித்து தான் திராவிட நாட்டை பிரித்தாண்டு கேட்க வேண்டிய கோஷம் எழும்பும். அந்த பயத்தில் இந்தியாவில் எவரும் எந்த தமிழர்கள் யாராவது இடக்கிட கேட்கலாம், எவரும் கேட்க மாட்டாங்க. நாட்டை பிரிக்கிறதை திராவிட நாட்டை உருவாக்கும். அப்போ நான் அந்த சுவாமியை கேட்டேன், நம்ம இப்போ சொல்லுவோம், நீங்களே இந்த இந்தியன் மொழியில் ஏற்கக்கூடாது. அவர் அப்படியே டக்குண்டு அதிலே இது போல 5-10 நிமிஷம் கூட பேசல. 2 பேரும் ஆனந்த சங்கரி மந்திரித்துமாக யோஜனாவை அப்படி பிடிக்காண்டுவாண்டார். தமிழ் ஆனந்த சங்கரி எம்பியினுடைய ஆலோசனையை நாங்கள் ஏற்கிறோம். இதுதான் அந்த இந்தியன் மொழியை பற்றி நான் 2 வரைக்கும் கேட்குறேன். அது மட்டுமில்லை, ஒரு நாள் இப்போ இத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டவர்களுக்கு அனைவரும் தெரியாது, சிலர் இங்கே உள்ளவர்களுக்கும் தெரியாது. யாராவது மேடையிலேருந்து அவர் தான் இந்த சிலர் இவர் தான் இந்த சிலர்னு சொல்ல கேட்டு நம்பி எழும்பி இந்த 6 தான் கலர். வரலாற்றில் என்னென்ன நடக்குது, யார் யாரோட என்னென்ன விதமான உறவு வச்சுக்கிறார்கள், என்னென்ன நிலப்பாடு இருக்கிறான்னு ஆராய்ச்சி பார்க்க கிடையாது. அப்போ ஆராய்ச்சி பார்க்காமல் தான் இந்த பிரச்செல்லாம் வந்துட்டுருக்கு. என்ன சொல்ல வந்தான்னால், நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் உண்டு. ஜனாதிபதி தன்னுடைய ஒரே நான் நடத்துகிறேன். பழைய ஜனாதிபதி 2000 என்பது மஹிந்த ராஜபக்ச. இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமிய தமிழ் மக்களுடைய எதிர்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. ராஜபக்சேடைய பேச்சு ஒரு பகுதி எல்லா பேப்பர்லையும் வந்தது. எல்லாரும் அந்த அன்றைக்கு அந்த ரேடியோ டிவியில் எல்லாம் அந்த நியூஸ் போய்கொண்டிருக்கு, அவர்கிட்ட பேச்சு போய்கொண்டிருக்கு. அவர் கவர்மெண்ட்ஸில் இராணுவத்தினுடைய அணிவகுப்பு வந்த பிறகு அவருடைய உரையில் இது வருது இந்த வார்த்தை. அவர் இந்த எதிர்கால சந்தையை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. யுத்தம் முடிஞ்சது பிறகு யுத்தம் தொடங்க முன்னமா யுத்தம் நடக்கும் போதே 2006ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி எப்படி இவ்வளோ ஒரு பெரிய இன அழிவு ஒன்று ஏற்படும், அது அவரை கேட்கணும். எந்த வருவோம் இதை முடிச்சுட்டு வரணும், அது என்ன சொன்னேன். அது மட்டுமல்ல, நாங்கள் அவரால் செடி போட்டு என்ன சொன்னார், இந்த பயங்கரவாதம் எதனால் உருவாகியது என்பதை அறிஞ்சு பார்த்து அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடித்து நாங்கள் நிறுத்தி பண்ணணும்னு சொன்னார். பேந்து இன்னொரு வார்த்தை பொறியியலை கண்டித்தார். அடுத்த வார்த்தையில் சொன்னார், குறைந்தபட்சம் நீதியாகவும் நியாயமாக நாங்கள் செய்யப்படுவதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஆன் சங்கரி டக்ளஸ் அந்த போன்றவர்கள் கேட்கிறதால் செய்ய வேண்டாமா என்று கேட்குறார் மக்களை. அதான் ஆனந்த சங்கரி டக்ளஸ் தேவானந்தா ஆனந்தங்கிற ஒரு கொள்ளி இருக்குது தானே, டக்ளஸின் இன்னொரு கொள்ளி இருக்குது தானே. என்ன மத்தியிலே ஏதோ மத்தியில் என்ன மாநில மனுஷில் அது அவற்றை என்னுடையது இந்தியன் மாடல். கூட்டமைப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பது போல் பார்த்தாலும் கூட அவர்கள் அங்கு சமஷ்டி என்கின்ற வார்த்தை பிரயோகத்தை அவர்கள் அங்கு மேற்கோள் காட்டி தங்களுடைய தீர்வை கேட்கவில்லை. அவர்கள் கேட்பது கூட ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த இந்திய மாதிரிகளை ஒத்தது போல தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய அரசியல் யாப்பில் எந்த ஒரு இடத்துலையும் சமஷ்டி என்கின்ற வார்த்தையோ அல்லது அவ்வாறான ஒரு பிரயோகம் இருக்கவில்லை. ஆனாலும் சுயாட்சி ஒன்றை மாநிலங்களுக்கு வழங்கித்தான் இருக்குது. எனவே இப்போ நீங்கள் சொல்கிறதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று போல் தான் இருக்கு. நான் சொல்கிறது வேறு, தவி சொல்கிறது வேறு. அவர்கள் என்ன மட்டம் தட்டி மூலையை கருத்தி வச்சுட்டு பேசுகிறார்கள், நான் என்ற உரிமையோடு பேசுகிறேன். நான் பகிரங்கமாக கூறி வாரேன், பகிரங்கமாக அண்டையிலேருந்து என்னுடைய அவர்களுக்கு உங்களை மட்டம் தட்டி மூலை இருத்த வேண்டிய பார்லிமெண்ட் வரையிலாதே. என்ன துறைப்பட்ட துண்டத்தை நான் பார்லிமெண்ட் வர முடிஞ்சது.
என்ன துரோகி என்று சொன்னவர்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி என்ன காரணங்கள் அடிப்படையில் உங்களுடைய துரோகி என்று சொன்னார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்கள் நான் அது என்ன காத்தாலும் துரோகி என்று சொன்னார்கள் எனக்கு தெரியாது. அது அவர்கள் தான் கேட்கணும் சொன்னவர்களை. அதை வளர்த்தெடுத்தவர்கள் தானே. இப்போ எனக்கும் சம்பந்தம் நான் செய்த அளவு இனத்துக்கு என்ன செய்திருக்கார் சம்பந்தர்? எத்தனை 60 வருஷமாக நான் இந்த இனத்துக்காக நான் உழைக்கிறேன். என்னுடைய மக்களுக்கு 60 வருஷம். அவரும் உங்களை போன்று அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி தானே. அவர் விருப்பம் எனக்கு. நான் பார்லிமெண்ட்டு போய் 7 வயதுக்கு அப்புறம் அவர் பார்லிமெண்ட் வந்தவர். நான் அரசியலுக்கு வந்து 20 வயதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தவர். அதுபடி இப்போ சம்மந்தத்தை பற்றி பேசுகிற பேச்சு என்னுடைய நிலப்பாட்டை பற்றி நான் சொல்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சமகாலத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களை விட 20 வருடங்கள் பின் வந்தவர்கள் சொல்கிறீர்கள். ஆனாலும் மக்களால் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அவர் தான் நின்று இருக்கிறார். அப்படியா? அப்படித்தான் நீங்களும் சொன்ன அரசியல் நிறுவனங்கள் அப்படித்தானே சொல்லுது. இப்போ ஏற்பட்டு உங்களுக்கு போன்றவருடைய அந்த 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 என்ன நீங்கள் சில விஷயம் கேட்க முடியாது. அதை வச்சு தான் அவர்கள் வாழ்கிற அரசியல் செய்கிறவருடைய பச்சையாக அரசியல் தெரியாது. 2004ஆம் ஆண்டு என்ன நடந்தது தேர்தலில் நீங்கள் சொல்லுங்கள். 2004ஆம் ஆண்டு என்ன நடந்து இன்றைக்கு ஒரு 2004ஆம் ஆண்டு எலெக்ஷன். நான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இவர்களுக்கு கேட்டாங்க. நான் கொண்டா கேட்டாங்க. அந்த நேரம் இவருக்கு அங்கே வன்னி போய் அவர் அங்கே கொண்டு போய் சில புலியோட சந்தித்து சமஸ்திய தமிழரசு கட்சியை முன்னெடுக்கணும்னு சொல்லி தமிழ் மக்களுடைய பெரியவர் புலியோடு சொல்லணும்னு சொல்லி சொன்னவன். நான் அதை மறுத்தேன். புலியாக தமிழ் மக்கள் புலிகளை பெரியாக சொல்ல முடியாது. இனப்பிரச்சனை சம்பந்தமாக அரசாங்கத்தோடு யாரோட பேசுகிறால் அந்த விஷயத்தில் அவர்கள் மிகப்பெரியத்துவத்தை அனுஷ்டிக்கட்டும். எல்லா விடத்திலையும் மிகப்பெரியன்னு சொல்ல முடியாதுதான் நான் சொன்னான். எழுத்திலே நான் காட்டுறேன். என்றைக்கும் நான் விடுதலை மிகப்பெரிய இல்லைன்னு நான் சொல்லலை. இனப்பிரச்சனை விஷயத்தில் அவர்கள் தான் மிகப்பெரியவர்களாக நாங்கள் கணிக்கணும். அரசாங்கத்தை கேட்டுக்கணும். விடுதலை புள்ளியோட பேசணும். அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. அதில் பிரச்சனை வரே இல்லை. இவர்கள் தாங்கள் இந்த பதவிக்கு வர்றதுக்காக விடுதலை புலிகள் என்ன செய்திருக்கணும்? விடுதலை புலிகள் சரி இவருக்கு சம்மதம் இல்லாமல் தான் விடுதலை புலிகள் வந்து 100 சைக்கிள் மோட்டர் சைக்கிள் எத்தனை வாகனங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு வீடாக போய் ஆக்களை மறைச்சி நீங்கள் ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செய்கிறார்கள். தேர்தல் 20-30 ஓட் போட்டுக்கிற ஒவ்வொரு என்ன ஐஸ்கிரீம் குடிச்சு போட்டு பிள்ளைகள் ஓட் பண்ணியிருக்கு. என்ன பண்டத்து பிள்ளைகள் ஓட் பண்ணிக்கிறேன். என்ன போட்டு தான் வைக்க வந்தது. என்ன செய்யணும்? 2083ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி ஜெயவர்தனா பாராளுமன்றத்தில் காலையிலேயே 6 ஆண்டுகள் ஒரு ரெஃபரண்டம் வச்சு புது வாக்கெடுப்பு மூலம் நீடிக்க முயற்சித்த பொழுது 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு தமிழக கூட்டணி 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை திறந்தாங்க. நாங்கள் திறந்து போன பதவி அந்த தொடர்ந்து வந்த 6 வருஷமும் நிரப்பப்பட இல்லை. அதுதான் ஜனநாயகம். இவர்கள் வடிவாக தெரியும், நான் தோற்ற தெரியும், சம்மந்தம் தெரியும். நான் தோற்றது சம்மந்தம் பார்க்க கூடுதலாக அரசியல் அனுபவம் உண்டவன். நான் கூடுதல் அரசியலில் இருக்கிறேன். கூடுதலாக கட்சிக்காக பாடுபட்டவன். கட்சி தலைவர். நான் தோற்ற சம்மந்தம் தெரியாதா? என்ன செய்தார்? அவங்கள விடுதலை புலிகளுடைய செல்வாக்கார வெண்டு போட்டு நானாக இருந்தால் நான் சில சம்மந்தம் தான் சொல்லிப்பேன். இந்த தேர்தலில் முறையற்ற தேர்தல் நடந்திருக்கு, மீண்டும் இலக்கியம் வைக்கணும் என்று கேட்டிருப்பேன். சகல நாடுகள் வெளிநாட்டிலேருந்து வந்து மானிட்டரிங் டீம்ஸ் விசாரணை குழு, இந்த தேர்தல் கண்காணிப்பு குழு ஒவ்வொன்றும் திருப்பி அந்த எலெக்ஷனை வைக்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த வடகிழக்கு மாநிலத்தில் பர்சனல் கேட்டிருக்கு. இங்கே உள்ள எல்லா அமைப்புகளும் கேட்டுருக்கு. திருப்பி அந்த எலெக்ஷனை வைக்க இல்லை. சரி, அவர்கள் தான் கேட்டார்கள். இவர்கள் எங்கே போனார்கள்? சம்மந்தம் இல்லை கேட்டுக்கொண்டு வந்தேன். இந்த தேர்தலில் நான் பாடுவேன் போக மாட்டேன்னு சொல்லி இல்லை. கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக ஒருத்தர் காரணமே தோற்கிறார், பின்னேறம் வெல்றார். அவர் இன்றைக்கு ஒரு கட்சியில் பெரிய தலைவராக இருக்கிறார். என்ன காரணமே தோல்வி அனௌன்ஸ் பண்ணி யாரை சொல்கிறீங்க? சீனாராஜா 2 வரைக்கும் நான் 100 தான் சொல்லிட்டு என்ன சீனாராஜா மறக்க 2 மறக்கட்டும் பார்ப்போம். அந்த வகையில் இப்போ நீங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறீங்க, அதுகளை அப்படி சொல்கிறீங்களா? ஜனநாயகத்தை நான் மதிக்கிற அளவு நான் இவரையும் மதிக்க இல்லை. அப்படி இருக்கத்தக்கனையாக இந்த முறை இந்த அரசியல் அமைப்புக்கு முரணாக பிரதமர் நியமிக்கப்பட்ட பொழுது நீங்கள் சென்று வாழ்த்தை தெரிவித்திருந்தீர்கள். என்னென்ன
என்னடி நீங்கள் அதை ஆதரிக்கும் முகமாக வாழ்த்து தெரிவித்திருந்தீர்கள். இந்த தற்சமயம் இப்பொழுது அண்மை காலத்தில் நடைபெற்ற இந்த அரசியலமைப்புக்கு முரணாக பிரதமரை தெரிவு செய்த பொழுது ஜனாதிபதி முதலாக அதுக்கு நீங்கள் நான் ஏன் அதை செய்தான் தெரியுமா? அந்த பார்லிமெண்ட் முறைப்படி கான்ஸ்டியூட் பண்ணப்படவில்லை. இந்த 22 பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வந்து 22 பேரும் பதவி திறந்திருக்க வேணும். கட்டத்தனமாக வந்தவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு முதல் சேர்ந்து அடுத்த முறையும் அது அடுத்த முறை புரியலில் ஏதோ சொல்லி வந்தார்கள். அப்போ இவர்கள் பார்லிமெண்ட்டில் பிரயோகப்படுத்துகின்ற தகுதியை இழந்துட்டார் சம்பந்தர் சேனாராஜா போன்றவர்கள். 6 ஆண்டுகளுக்கு இந்த கள்ள ஓட்டு திட்டத்தனமாக தான் பதவி பார்த்துக்கிட்டார். கேட்ட விடயம் என்னவென்றால் தற்சமயம் அந்த பார்லிமெண்ட் அவர்களால் கன்சிடர் பண்ணப்பட்ட பார்லிமெண்ட். அப்போ பார்லிமெண்ட் கிடைக்கவே நீங்கள் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்கள் வாசிக்கலை. நான் சொன்னேன் 7 நீதிவான்கள் கொடுத்த தீர்ப்பு 4 ஆண்டுகளுக்குள்ளே பார்லிமெண்ட் கிடைக்கப்பட்டது தப்பு என்றுதான் தீர்ப்பு. அதை நான் முழுக்க ஆதரிக்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் அனுப்பி வைப்பேன். பேப்பரில் வந்தது 4 ஆண்டுகள். அது இந்த 7 நீதிவான்களும் தீர்மானிக்க பார்லிமெண்ட் சரியா அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள முறைப்படி பார்லிமெண்ட் கன்ஸ்டியூட் பண்ணப்பட்ட தீர்மானிக்கவில்லை. அவர்கள் தீர்மானித்தது 7 நீதிவான்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆதாரங்கள் 4 ஆண்டுக்குள்ளே அரசியல் சாதனத்திற்கு ஒப்ப இந்த தீர்ப்பு வழங்கப்படும். அதுக்கு 7 நீதிவான் மக்களுக்கே தெரியுமே. மக்கள் எல்லாரும் தானே கத்தினார்கள். நான் தானே கத்தினேன். எல்லாரும் கத்தினேன். அது பாராளுமன்றம் கரைச்சப்பட அந்த பாராளுமன்றத்தை கரைச்சதுக்கு இருந்தால் சரியானு போயிருக்கு. பிரதமர் தெரிவு செய்வது சரியா? அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் இல்லை, நீங்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தீர்கள். அவரும் நானும் நண்பர்கள் 4 வரையுமா 40 வரையும் அந்த பார்லிமெண்ட்டில் இருந்து 10-15 வருஷத்துக்கு மேலே அது நான் பார்த்துட்டு நண்பர் என்கின்ற ரீதியில் அவர் ஜனநாயகத்தை மீறிய பொழுது நீங்களே அதை ஆதரிக்கும் முகமாக வாழ்த்து தெரிவித்திருந்தீங்க. அப்படி அதுக்கு நான் தான் விளக்கம் தர முடியாது. அது சாதாரணமாக அவர் சரி. மற்ற பக்கமாக வருவோம். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உங்களுடைய நண்பர் என்று சொல்கிறீர்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுது யுத்தம் நடைபெற்ற பொழுது உங்களுடைய நண்பருடன் நீங்கள் அது சம்பந்தமாக அல்லது கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்களை மீட்கின்ற நடவடிக்கை எதையாவது மேற்கொண்டீர்களா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய மறுமொழி ராஜபக்ச கிட்ட நடுவே கேட்டு வரணும். ராஜபக்ச கூப்பிட்டார் எல்லாரையும் படிப்படியாக போவோம். 2009ஆம் ஆண்டு நான் விளையாடி கழுகிறேன். யுத்தம் கிளிநொச்சி தோத்தாச்சு. இனி இந்த யுத்தம் வெல்ல முடியாது. தயவு செய்து விடுதலையோடு தொடர்பு கொண்டு அந்த மக்களை காப்பாற்றுங்கள் அல்லது உங்களை பதவியை தரவுங்கள். இந்த பேப்பரில் வந்த நியூஸ் என்ற உங்களுக்கு தான் தருவேன் கடிதம். யாருக்கு எழுதியது? எம்பி மேருக்கு, TNMPக்கு. அதுக்கு பிறகு பிரபார கழுகிறன் கடிதம் உண்டு. தம்பி, அன்புள்ள தம்பி, இந்த 3.5 லட்சம் மக்களுடைய சாபத்துக்கு ஆளாக போகின்றாய். 3 லட்சம் மக்களை அங்கே இருக்கிறோம். அப்போ ஆளாக போகின்றாய். இந்த ஏதோ ஒரு விதத்தில் சமாதானத்துக்கு வந்து இந்த பொது மன்னிப்பு எடுக்க கொண்டு இந்த மக்களை காப்பாற்றுவேன். அவர்களின் ஜனாதிபதிகளின் இப்போ நீங்கள் கேட்டு அவ்வளோ நான் தருவேன். இதை நீங்கள் காப்பி செய்து தருவேன். நீங்கள் அதை சரியாக பாய்க்கணும். ஜனாதிபதிகளுடன் நாட்டுக்கு மக்கள் தலைவர் நீங்கள் தந்தால் நிச்சயம் பாதிப்போம். ஆனால் நீங்கள் என்னத்தை போட்டிருந்தாலும் நடந்தது என்ன? இதே நடந்ததானே. எனக்கு என்ன எந்த கிழமை அவ்வளோ தானே. அதுக்கு மேலே நடக்க வைக்கிறது எந்த வேலை இல்லையே. இப்படி செய்யண்டு இப்போ அவைக்கு சொல்லியாச்சு, பிரவாரணை சொல்லியாச்சு. அடுத்தது ஜனாதிபதிகள் என்ன நீங்கள் நாட்டின் தலைவர் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்குது. உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். அதை வச்சோ இன்னும் தெரியாது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஒரு கூட்டம் உண்டு. 29ஆம் தேதி கூட்டம் கூட்டுற ஜனாதிபதி எல்லா எம்பி மேலேயும் வரைச்சல். அவனா எம்பியும் இல்லை, வரைச்சல் எல்லா கட்சிக்காரையும். தமிழ் தேசிய கூட்டம் வரையில் ஒரு தரம் வரையில் நான் போனேன். நான் போக ஜனாதிபதி பலரும் பேசி கொண்டு வந்து விட்டு ஒரு கட்டத்தை சொன்னார். ஏற்கனவே 85,000 பேர் வழியில் வந்து விட்டார்கள். இன்னும் 85,000 பேர் மட்டும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் இல்லை, தப்பு. என்ன 3 லட்சம் மக்கள் அங்கே 3,30,000 மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். நான் ஆதாரத்துடன் சொன்னால் இந்த ஆதாரம் என்னென்னு கேட்டால் நான் தனியாக சொல்லுவேன். 3 லட்சம் அங்கே இருக்கிறான்னு நான் சொன்னேன். ஜனாதிபதி கத்தினேன். வாட் நான்சென்ஸ் ஐ டாக்கிங், வேர் டு யூ கெட் த ஃபிகர்ஸ்? ஐ மெயின்டைன் தட். பக்கத்துக்கு இந்த அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அவர் சொன்னார், ஆனால் உங்களுக்கு தெரிந்தானே விடுதலை புலிகள் கணக்கில் பிள்ளையாக விட்டுப்பார் எல்லாம் கழிக்கத்தான் நான் சொன்னேன்.
கடைசியாக ஜனாதிபதி ஒன்றும் சொல்ல முடியல. இவர்கள் வந்துதான் கேட்டுக்கலாம், அந்த மக்கள் யுத்தம் தோற்க போகுது, மக்களை காப்பீடு கேட்டுக்கலாம். கேட்க இல்லை. அவர் நான் கடந்த மனிதனை கேட்க இல்லை, ஜனாதிபதி கூப்பிட்டு போக இல்லை. பேருந்து இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி உள்ளடியாக லண்டன் டெல்லிக்கு வரங்காண்டி வச்சு எழுதுகிற கடந்த மனிதன் 11 பேர் சார்பில் சைனா ராஜா எழுதுகிற கடந்த நான் இப்போ வரமாட்டோம், யுத்தத்தை நிப்பாட்டிங்க ஒன்று. யுத்தத்தை நிப்பாட்டுற இந்தியாவா? சரி, யுத்தத்தை இந்தியா தான் நிப்பாட்டு. மிச்ச பேர் அங்கே 22 பேர் இல்லை, 11 பேரும் மிச்ச பேருங்க எல்லாரும் வெளிநாட்டில். இப்போ இந்தியா நினைத்திருந்தால் யுத்தத்தை நிப்பாட்டி இருக்க முடியான்னு இருக்கலாம். இது முடிக்கட்டேண்ணா, இது வடிவேற கேட்கணும் பூரணமா. என்ன எனக்கு ஒரு சங்கடமான கேட்டியை நீங்கள் கேட்டிருக்கீங்க, அந்த சங்கடத்தை நான் முடிக்கிறோம். அப்போ இவர்கள் பதில் எழுதினார்கள், நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் யுத்தத்தை நிப்பாட்டுங்க. சரி, அது போச்சு. அதுக்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ் கொண்டு வருது, பார்லிமெண்ட்ரி. அவைக்கு போய் இவர் சொன்னோம், நீங்கள் காப்பாற்றுங்க, இப்போ கெதியில் இந்தியன் தேர்தல் எலெக்ஷன்ஸ் பெறப்போகுது, நாங்கள் பல பெரிய அனர்த்தத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், பலர் சாக வேண்டி வரும், இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று இந்தியன் நியூஸ் சொல்லி. அதுக்கு பிறகு இந்த எம்பி மேலுடைய டெலிஃபோன் ஒன்றும் இயங்கவில்லை. எத்தனையோ ஃபோன், எத்தனையோ பேர் எல்லாரும் பலவிதமான முறைப்பட்டாங்க இல்லை. கடைசியாக மொத்தம் செத்த எத்தனை பேர் 40 லட்சம், 50,000, 60,000, 1 லட்சம், எத்தனையோ பேர், எத்தனை பேர் சேர்த்திருந்தாலும் அத்தனை மரணத்துக்கும் பொறுப்பேற்கணும் தமிழ் தேசிய கூட்டமை. என்றால் அவர்கள் தங்களை கடமை செய்ய இல்லை. கடைசி நேரத்தில் அந்த இந்தியா கூப்பிட்டு இன்னும் போயிருந்தால் நான் பேந்து பேக்கப்பட்ட பார்க்குறோம். அமெரிக்கா சில ஒழுங்கல் செய்திருந்தாங்க இந்த ஆக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அல்லது யாரோ நட்பு நாட்டோட தொடர்பு கொண்டு விடுதலை புலிகளை சம்மதிக்க வச்சுக்கிறாங்க. விடுதலை புலிகளை காப்பாற்றிக்கல, இத்தனை இளைஞர்கள் அநியாயம் செத்தார்கள். இப்போ நீங்கள் ராஜபக்சே கிட்ட சொன்ன இந்த விஷயத்தில் ராஜபக்சேக்கு சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன். நான் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற 22 எம்பி மேன் என்ன செய்தவ என்ன கேட்குறீங்க? நான் இந்த 22 சேர்ந்து என்ன தோற்கடிச்சாச்சு, நான் வீட்டே இருக்கிறேன். இருந்தும் நான் பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த போராட்டத்தை நான் தனியாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இவர்கள் ஆடம்பரமாக ஜீவிக்கிறார்கள், போய் லண்டன்லேயும் ஜெர்மனிலேயும் பிரான்ஸ்லேயும் படுத்துட்டார்கள். இதுக்கு என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? இந்த சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நான் 15 குற்றம் சாட்டுறேன். அந்த எத்தனை ஆயிரம் பேர் செத்தார்களோ அந்த நேரம், அது யார் சொல்லி யாருக்கு கொண்டு யார் சுட்டு செத்தார்களோ அந்த மரண மத்தனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு முதல் சம்பந்தம் 2 சேனாராஜா. இல்லை, நாங்கள் இதே கேள்வியை நாங்கள் திரு சேனாதராஜா மாவி சேனாதராஜா அவர்களிடம் நாங்கள் இதே கேள்வியை கேட்டிருக்கின்றோம். இந்த கேள்வி உங்களோட கேட்க வேண்டிய காரணம் ஏன் வந்தது என்றால், நீங்கள் நண்பர் என்று விழித்த அந்த சொற்பதத்துக்காக தான். நண்பர் இல்லை, நேற்று என்ன கருஜேஸ்வரியா வந்தார், நண்பன் தானே, 10 வரைக்கும் பார்மெண்ட்ல இருந்திருக்கோம். நான் போய் மீட் பண்ணானே ஹெலிகாப்டர் இறங்கிக்கல, அது பெரிய குற்றமா. எனவே ஒரு 10 வருடங்கள் ஒன்றாக பாராளுமன்றத்தில் இருந்தவர் உங்களுக்கு நண்பராகின்ற பொழுது உங்களுடன் ஒரு நீண்ட காலத்தை பயணித்திருக்கக்கூடிய திருவாளர் சம்பந்தன் அவர்கள் எப்படி இப்பொழுது நண்பராக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? சம்பந்தன் நான் பேசுகிறீங்களே, சம்பந்த சேரமுக துருவம் தானே, பச்சை துருவம் தான். சம்பந்த சேனராஜா மூஞ்சியே பார்க்க மாட்டேன் நான். அவர் துருவம் இன்றைக்கு இந்த நிலைமை நாட்டின் நிலைமைக்கு வந்த காரணம், இந்த மக்கள் இவ்வளவு துன்பத்தன்மைக்கு காரணம் சம்பந்தன் சேனராஜா தான். மற்றவரை கூட குற்றம் சொல்லணும். அவர்கள் மக்களுக்கு துரோகம் செஞ்சவர் இருக்கா, உங்களுக்கு துரோகம் செஞ்சு? எனக்கு ஒரு துரோகம் செய்யல, எனக்கு யார் துரோகம் செய்யணும், எனக்கு யார் துரோகம் செய்யணும். அப்போ மக்களுக்கு என்ன செய்தார்கள் நினைக்கிறேன்? மக்களுக்கு என்ன செய்யலை, என்ன செய்தார்கள் சொல்லுங்க. இந்த மக்களை காப்பாற்றினார்களா? நான் கேட்குறேன் உண்டு. இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மறுபடி. 2009ஆம் ஆண்டு நான் இந்த யுத்தமே வெல்ல முடியாது, ஏன்னா கிளினிக் தோற்று போச்சு, தயவுசெய்து இந்த மக்களை காப்பார்கள். என்ன செய்தார்கள்? யாரோ ஒருத்தர் பேதற்கு பதில் தந்தார்களா? இல்லையே. என்ன குற்றம் சாட்டிய? நான் நம்பி இல்லையே. என்னத்தான் தட்டி நாங்கள் கேட்கின்ற பொழுது தாங்கள் அதற்குரிய பகிர பிரயத்தனப்பட்டு வேலைகள் செய்ததாக என்ன செய்தவர்கள்? அப்படி சொன்னது அதை நான் சொன்னேன் வச்சுக்கொள்ளுங்க. அதை சொன்னது எவ்வாறு ஃபைல் பண்ணி? ஆனால் இவர்களுக்கும் விடுதலை புலிகளுடைய முத்திரை குத்தி இவர்களுடைய பேச்சு அங்கு எடுபடாத ஒரு நிலைமை ஒன்று, இக்கட்டான நிலைமை ஒன்று காணப்பட்டது தானே. அப்போ என்ன இருக்கணும்? அப்போ தான் இன்னும் என்ன இருக்கணும்? விடுதலை புலிகள் அப்போ ஒரு நிலைமை ஏற்படையில்லை. எப்பொழுதும் விடுதலை புலிகளுக்கு சரண்டராகி தான் செயல்பட்டவர்கள். நான் தான் விடுதலை புலியோடு கேட்டிருப்பேன். நான் தான் கேட்டிருப்பேன். இந்த கடிதம் நான் எம்பியாக இருந்து கடிதம் வந்தால் நான் பேரங்க போவோம், பிரபாகர போவோம், தம்பி இந்த மக்களை காப்பாற்றணும், என்ன செய்வோம்னு கேட்டிருப்போம். கேட்டவர்களா? சரி, பிரபாகருக்கு கடிதத்தில் போவோம், கேட்டவர்களா?
சமஸ்தியை முன்வச்சு இந்த தேர்தல் நடக்கல வேறங்க சேமருக்கா போய் பிரகார காய்ச்சி பார்ப்போம். இந்த சமஸ்தி கொண்டு வருது நம்பி இதை இப்போதைக்கு எடுப்ப முடியாது காய்ச்சி பார்ப்போம். கேட்டீங்களா? கேட்டு நீங்கள் என்ன வச்சு புழுங்குறீர்கள் ஒழிய புழுங்க வேண்டியவர்கள் அவர்கள். அவர்கள் தங்களுடைய கடமையை எந்த கடமையை நாங்கள் கடைசி இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ நான் இந்த கைத்தையத்தை எழுதி போட்டு தான் வரேன். என்ன எழுதினாண்டு நாளைக்கு தெரியும். இந்த இனப்பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி ஆர்வத்தோடு இன்றைக்கும் செயல்படுற நான் தான். இவர்கள் அல்ல. இவர்கள் பதவி வருமானம். நான் வருமானத்தை எதிர்பார்க்கல, பதவி எதிர்பார்க்கல. விடுதலை புலிகள் ஏகப்பிள்ளைகள் சொல்லி ஒரு பார்த்து நான் சொல்லிட்டு அன்றைக்கு நான் தான் இருந்திருப்பேன். பார்லிமெண்ட்டில் சம்மந்தம் இல்லை. நான் என்ன சொன்னேன், விடுதலை புலிகள் தம்பி உங்களால் ஏகப்பியத்தை எல்லாத்துக்கும் கொடுக்க இயலாது. இனப்பிரச்சனை சம்பந்தமாக மட்டும் ஏன் கொடுக்குறாண்டாக்கு நான் ஆதாரம். இப்போ ஏகப்பிரியதன்னு சொன்னபடியாக தான் இவன் அன்றைக்கு அந்த சமஸ்தியை தீர்வாக கேட்கல ஒன்றும் கைக்கலாம் போனது. ஏற்றுக்கலாம். இப்போ போய் வடிவாக விளங்கப்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கலாம். ஏற்க இல்லை. அது மட்டுமா இன்னொரு கதை சொல்லட்டா. இந்த எங்களை இனம் ஒரு இன்றைக்கு இந்த தாய்மார் சகோதரிகள் ஓனம் ஒப்பரை வைக்கிற எங்களை பிள்ளையத்தா காட்டு பிள்ளைக்காரன்ட்டு யுத்தம் நடக்குது. தை மாதம் சொல்கிற ஸ்வரத்வம் சேர்க்கா மட்டக்கிழப்பில் ஒரு விடுதலை புலிகள் ஒழிக்க இடமில்லாம் பண்ணுவேன். பிரகாரம் ஒழிக்க இடமில்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். பேருந்து ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த முடிச்சுத்தாரன், அடுத்த பிறகு முடிச்சுத்தாரன். சரி, யுத்தம் முடிச்சாச்சு. ஆனால் இராணுவத்தினுடைய தொகையை ரெட்டிக்க போகிறேன். யுத்தம் முடிஞ்சுது. இராணுவத்தினுடைய தொகையை ரெட்டிக்க போகிறேன்னு சொல்லி அவர் சரத்வந்தேக்கா சொல்கிறார். அந்த சரத்வந்தேக்காவுக்கு நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஓட் பண்ணிக்க 6 மாதத்துக்கு பிறகு. சரத்வந்தேக்கா சொன்னது சரத்வந்தேக்கா இதை சொன்னப்போ ஒடிச்சு போட்டு ரெட்டிக்க போகிறேன்னு சொன்னது 18ஆம் தேதி மே. ஜனவரி 10ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் சரத்வந்தேக்கா எதற்காக ஆதரிக்கிறோம் என்று அடித்த ஸ்டேட்மெண்ட் என்னட்டு இருக்குது. சம்பந்தர் தான் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அப்போ புலியெல்லாம் திட்டம் போட்டு கொண்டது சம்பந்தரும் கம்பெனி முடிய அரசாங்கத்தை அவங்க சொல்ல மாட்டேன். இவர் தான் அதுக்கு பொறுப்பேற்க. நீங்களும் சரத்வன்சே அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொன்னது போல் இல்லையே சமூக வலைத்தளங்கள் எங்கே யார் சொன்னது? அவர் நீங்கள் அப்படியான ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் செய்யவே இல்லை. அப்படி அப்போ நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தீங்களா? இல்லையே. என்றால் இதில் என்ன ஒரு பக்கம் சரத்வன்சேகா இருக்கிறார், மற்ற பக்கம் மஹிந்த ராஜபக்ஷ இருக்கிறார். சரத்வன்சேகாவை ஆதரிக்கவில்லை என்பதன் பார்லிமெண்ட்டில் இருக்கே இல்லையே. நீங்கள் போட்டுனீங்களா? இல்லையே. நீங்கள் யாருக்கும் போட்டிங்களா? இந்த 2 தவறாக நீங்கள் போட்டிங்களா? நான் அந்த நேரத்தில் எனக்கு வாக்குரிமை இருக்கவில்லை. வாக்குரிமை இருக்கே இல்லை. எனக்கு வாக்குரிமை இருந்தது. நீங்கள் அப்போ என்ன செய்து? நான் போட இல்லை. நீங்கள் போடாமல் விடுவது என்பதும் அது குறை குற்றமா? இல்லை இல்லை இல்லை. எனக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நாங்கள் வாயை மூடிக்கொண்டு, அதாவது எங்களுடைய வாக்கினை சரியாக பயன்படுத்தாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பதும் ஒரு பிழைக்கு. நான் வாயை மூடிக்கொண்டு கேட்கலன்றது இப்போ நமக்கு ஆதாரத்தோடு சொல்லிட்டேன். எல்லா கடையும் அனுப்புகிறேன் வேண்டாம் வாய் டைம் இருந்தால் வாய்ச்சி பாருங்க. இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன சொன்னீங்க? ஜனாதிபதி தேர்தல் நான் அவருக்கு போடத்தான் ஒன்று முடியல. எனக்கு பிடிக்காத வேறு என்ன போட இல்லை தானே. ஏன் போடணும்? எனவே நீங்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களும் அப்போ அதே விஷயத்தை தான் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன இல்லை, நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், உங்களுடைய ஒரு தொகை மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இதில் கூறுகின்ற விடயம் அவர்களும் உங்களை பின்பற்ற போகிறார்கள். 2 பேர் வருகின்ற பொழுது என்ன தம்பி என்ன பின்பற்றி இருந்தால் ஜனம் இன்றைக்கு தமிழக எங்களுக்கு உரிமை கிடைச்சிருக்கும். என்ன பின்பற்றி இருந்தால் இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கார்கள். ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன ஒன்று பார்லிமெண்ட்டில் என்ன தோற்க பண்ணிட்டார்கள். கோர்ட்டுக்கு போய் நான் இல்லாமல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? முழு அந்த தேர்தலையே கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த தேர்தலை? அந்த 2004 தேர்தலில் 22 பேர் எப்படி போனேன் பார்லிமெண்ட்டுக்கு? என்ன சொல்லி போனவன்? விடுதலை புலிகளை தமிழ் மக்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு இல்லை தமிழ் தேசியத்தை விடுதலை புலிகள் தான் தமிழ் தேசியத்தின் தலைவர் என்றும் விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களுடைய ஏகப்பெயர் என்று சொல்லி ஓட்டு கேட்ட நேரம் வந்த நேரம் போயிருக்கலாம் கோர்ட்டுக்கு. சரி, மற்ற பக்கம் வைத்துக் கொள்வோம். நீங்கள் அந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு தான் இவ்வாறான ஒரு
ஒரு ஒரு அசாத்தியமான சூழ்நிலை வருகிறது. அதுக்கு முன்னும் நீங்கள் இருந்தீர்கள். 2004ஆம் ஆண்டு தான் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது சம்பந்தம். நீங்களே கூட்டமைப்பில் இருந்து அப்படி என்றால் புறக்கணிக்கப்பட்டீர்கள். நானே புறக்க முடியும். நீங்கள் அவங்க கூட்டமைப்புக்குள் இல்லை. அவர்கள் விடுதலை புலிகளுடைய இந்த ஆர்டர்ஸை கேரி அவுட் பண்ணவே என்ன? நீங்கள் எந்த உலகத்திலிருந்து வாரீர்கள்? நீங்கள் அந்த நேரம் விடுதலை புலிகளுக்கு இவர்கள் அடிமை. ஏவல் விடுதலை புலிகள் என்ன சொன்னாலும் செய்தவர்கள். எந்த விதமான கஷ்டம், எவ்வளோ துன்பத்தின் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவன் நீங்கள் சூடு வாங்கி அதை வாங்கி நான் கட்சி எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு கேட்கல. அங்கேருந்து தமிழ்ச்செல்லாம் சொல்கிறார் போய் அந்த நம்பிக்கையில் திரும்ப கொண்டு வர சம்பந்த தலையை சுமந்து கொண்டு இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. கேட்கின்ற கேள்வி, தமிழர் விடுதலை கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமான ஒரு வலுவான தலைமையாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு ஃபவுண்டர் மெம்பரும் கூட. ஃபவுண்டர் மெம்பர் அதில் இருக்கின்ற பொழுது அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஆளை தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏன் விடுதலை புலிகளுக்கு ஏற்பட்டது? யாரு உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை புலிகளுக்கு நான் அவர்கள் சொன்னேன், நான் செய்ய தயாரா இல்லை, நான் செய்ய இல்லை. அது எப்படி தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்கே வந்து ஏற்றுக்கொண்டது? எந்த உதவிகள் கணக்க போகிற என்ன கணக்கு போயிருக்கு? என் குடும்பத்தில் 6 பேர் செத்துருக்கேன் தெரியுமா, சூடு வாங்கி. என் ஃபேமிலியில் நான் வேறையும் ஆதரிக்க ஒன்று பண்ணேன். நான் வன்முறையை எதிர்த்தேன். எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சது, ப்ரொமோஷன் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ், யுனெஸ்கோ அவார்டு. ஏன் கிடைச்சது? அப்போ நான் வன்முறை இன்றைக்கும் கண்டிக்கிறேன் தானே. வன்முறையை நான் ஆதரிக்க இல்லை. இவர்கள் வன்முறையை உள்ளுக்குள்ளே கண்டிக்கிறது, வெளியிலே ஆதரிச்சது என்ன? இதை எந்த தெளிவாக சில ஆதாரங்களை நான் சொல்கிறேன், அதே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு வேறு டிபேட்டுக்கு ஆயிடுச்சு. என்னோட டாக்குமெண்ட் நான் கொண்டு வந்து போடுறேன், தங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு பார்ப்போம். நான் சரியாக தான் இருக்கிறேன் நான். என்ன ஆனால் மக்கள் இவர்கள் மிரட்டி நீங்கள் போடாட்டால் என்ன நினைக்கிறீர்கள்? சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது 60 வருட அரசியல் பயணத்தை தாண்டி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ் மக்களுக்குரிய சரியான தீர்வு என்று நீங்கள் என்ன கிடைக்கும் என்று நம்புகிறீர்கள்? எது உங்களுடைய தீர்வு? என்னுடைய அனுபவ ரீதியாக கடந்த 10 ஆண்டு காலமாக நான் என்னுடைய ஆலோசனை இதோடு இந்த கேள்வியும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கின்ற தீர்வை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அது திருப்திகரமாக மக்களுக்கும் இருக்குமா? அது மக்கள் ஏற்கிறதை பற்றி முதல் பேர்ந்து வருவோம். அதுக்கு இப்போ என்னுடைய தீர்வு தான் இந்தியன் மாடலை அனுசரித்து ஒரு தீர்வை முன்வைக்க வேணும் என்று. இவர் 2 ஜனாதிபதி தேர்தல் முடியலாக இவர் சிறிசேனா தெரிவு செய்யப்பட்ட பிறகு நான் அவரோட சந்தித்து அவர்கிட்ட கொண்டு ஒரு இந்தியன் சவுத் ஆப்பிரிக்கன் கன்ஸ்டியூண்ட் ஒரு கோப்பையும் கொடுத்து நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிவு உங்களையும் உங்களுடைய கட்சி நீங்கள் இப்போ கட்சி செயலராக இருக்கிறீர்கள். உங்களுடன் நான் சந்தித்த மற்றவர் நிமால் ஸ்ரீபாடி சில்வா. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் உங்களுடைய என்ன இந்த ரோடு டாலி ரோடு உங்களோட கந்தூரில் நான் வந்து உங்களை சந்தித்து என்னுடைய பிரேரணை இந்தியன் சுதந்திரத்தை பற்றி நான் சொன்னேன். ஞாபகம் இருக்காண்டு கேட்டேன். ஞாபகம் இருக்கின்றார். இன்றைக்கு நான் அதுக்கு அந்த நிலைப்பட்டு சொல்கிறேன். நீங்கள் புதிய அரசியல் சாதனை உருவாக்க நினைக்கிறீர்கள், அது நடக்காது. ஏன் நடக்காது கேட்டு கேட்டார். என்ன நடக்கும்? உங்களோட நிற்கவும் அவருடைய உருவத்தில் 10 பேர் போகிறாங்க. எப்படி நடக்கும்? என்ன நடக்க இப்போ சொல்கிறேன். நான் இன்றைக்கு இந்த அரசியல் சாதனம் வராது. ஆனபடியால் நான் உங்களுக்கு சொன்ன அந்த சந்தித்த பொழுது இந்தியன் மாடலை அனலைஸ் செய்யணும்னு சொல்லி சொன்னதை அதோடு சேர்த்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். அதுதான் பெஸ்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ள சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டால் அவங்கெல்லாம் கூட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸால் பாதிக்கப்பட்ட ஆட்கள். கிரிக்கெட் கூட விளையாட இல்லை அவங்களே. இப்போ நம்ம போன பெரியதும் தெரியல. பேருந்து அவங்க எல்லோரும் ஒரு வெள்ளையும் கரப்பும் உண்டாது தெத்த முடிக்காதையும் சாப்பிட்றதையும் பார்க்கும். ஒரு பார்லிமெண்ட்டு சரி, பொலியில் சரி, முந்தி ஒரு 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 கருப்பேந்தத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு வெள்ளையரை மறை பண்ணியிருந்தால் அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அது கால 3 பேரும் படம் பார்க்க போனால் 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல அதுக்கு சீட்.
ஹோட்டலில் போய் வெவ்வேறு இடத்துல தான் சாப்பிடுது. அப்படியாக துன்பப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு சாப்டர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று அதையும் உங்களுடைய சாதத்தை சேருங்கோ. என்னென்ன பிரச்சனை தீர்வு உடனடியாக காணும்ன்ற கண்டுபிடிங்கோ. அமெண்ட்மெண்ட் கொண்டாருங்கோ. புதிய அரசியல் சாதனம் கடைசி வரைக்கும் சரி வராது. அமெண்ட்மெண்ட் தோற்றால் பரவாயில்ல, தோற்று போட்டு போகும். கன்சியன் தோற்கக்கூடாது. கன்சியன் தோற்க கேளுங்க. இப்போ நான் பயிரங்கமாக சொல்கிறேன், இது நான் ஜனாதிபதியை நேராக கண்டு நான் போய் அவர்களுடைய காய்ச்சி சில டாக்குமெண்ட் கொடுத்தேன். சவுத் ஆஃப்ரிக்கன் கன்சிடர் காப்பியோட கொண்டே கொடுத்தேன். எனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடைச்சது. இது நான் என்ன காரணத்துக்காக இதை என்ன கேட்டார் அந்த சுவாமி என்ன முடிய, சரி நீங்களே இந்த இந்தியன் கன்சிடர் எத்தனையோ கன்சிடருக்கு இந்தியன் கன்சிடரை பற்றி ஏன் நீங்கள் முறை பண்ணுறீங்க? அதே சுவாமி இந்தியன் கன்சிடர்னு சொல்லியிருக்கல 60 மில்லியன் தமிழர்களை அது அந்த அந்த அரசியல் சாதம் தான் ஆடுது. அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு வார்த்தை நாங்கள் சொன்னோமே, இந்த இந்தியன் கன்ஸ்டியூஷனுக்கு உங்களுடைய அரசியல் சாதனத்தை ஒத்த அரசியல் தீர்வை நாங்கள் ஏற்கப்படும் சொன்னால் ஒரு தமிழன் இருக்க மாட்டான். 60 மில்லியனுக்கு மேலே உள்ள தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்தது. நான் ஒத்துக்கொண்டார். நீங்கள் ஒத்துக்கொள்ளேன்னு நான் நினைக்கிறேன். மக்களுடைய ஏற்கார்புடைய கேள்வி ஒன்றாக்கு இதுவரையில் நான் எத்தனோடதே அதை பற்றி பேசிக்கொண்டு வரேன். எத்தனை எம்பி மேயரோட மினிஸ்டரோட நான் பேசிட்டேன் ஏற்கனவே. ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியே பழைய ஜனாதிபதியாக இருக்கிற சின்ன சாந்தகர் இந்த டோன்ட் யூஸ் த வேர்ட் ஃபெடரல் இன் யுவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ், யூஸ் த வேர்ட் இந்தியன் மாடல் இஃப் யூ வாண்ட். பழைய ஜனாதிபதியை சொல்லியிருக்கேன். அப்போ இவ்வளோ தான் கூட்டமை செய்கிறது. அதுதானே இப்பொழுது கூட்டமை செய்கிறது. அவர்கள் பிரயோகவில்லை. சுமந்திரன் டஸ்கி அவரையிடாது. ஹெரல் டஸ்கி என்று தெரிந்தவங்க என்ன பேர் தான் என்ன பேர் அவரே ஒரு ஸ்டூடெண்ட் பேர் சொல்லி இவர் புது சட்டம் கொண்டாடுறாரு. அப்போ நான் இந்திய மொழி சொன்னால் அது ஆண் தங்கி சொன்னு சொல்கிற போகிறார கேட்குறேன் நான். புதுச்செல்லுங்க எங்கேருந்து வந்த இந்த புதுச்செல்லு இவர் சொல்லி அவ்வளோ திறமான நிபுணர்களாக வந்துட்டார்களா இவர்கள்? அப்போ இல்லைன்றீங்களா? அவருக்கு நிபுணத்துவம் இல்லைன்றீங்களா? அது உங்களுக்கு மக்கள் தீர்மானிக்கும். ஏனென்றால் இன்றைக்கும் மறுபடியும் பற்றி நான் சொல்லுவேன், இன்றைக்கும் இந்த அரசியல் சாதனத்தை கொண்டு வரலான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறத புத்தாலின்னு சொல்லிட்டார். சேட்டிக்க கொடுக்கவா இருந்து பார்ப்போமே. நான் சொன்னது சரியா, அவர் சொன்னது சரியான், அதான் நீங்கள் சொல்கிறது சரியான். இங்கே நான் சேட்டிக்க கொடுக்க வரையில்லை, நான் உள்ள பிரச்சனை தான் சொல்கிறேன். இதுதான் உண்மை, யதார்த்தம் இதுதான். இன்றைக்கு நேற்று அங்கே வந்தார். எங்களை சனம் எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் செய்யுங்களேன்னு ஹெலிகாப்டரில் வந்துடுறாங்கிறார். இன்றைய பேப்பரில் அவருக்கு ஆமதூர் எழுதிட்டு போகிறான், நீங்கள் மண்டத்தில் வைக்கல ஹெலிகாப்டரில் வைக்கிறாரு சுதந்திரன். சுதந்திரனை பற்றி இப்போ பிரச்சனை எனக்கு இல்லை. சுதந்திரன் யார்? சுதந்திரக்கு அரசியல் தெரியாது, சுதந்திரக்கு அரசியல் அனுபவம் காணாது. எனக்கு தெரியும். ஒரு ரெண்டை சொன்னால் செய்யாதா செய்ய மாட்டாரா, இதுக்கு இது இருந்து நான் பார்க்கணுமென்று தீர்மானிக்கக்கூடிய ஆள். நான் தீர்மானிச்சிருக்கேன். நான் எனக்கு 60 இயர்ஸ் என் பொலிட்டிக்ஸில் 60 வரையத்து மேலே 60 வரையும் நான் எலெக்ஷன் கேட்க துவங்கியല്ലോ. அதுக்கு முந்தைய சும்மா இருந்தேன் நான். அதனுடைய அரசியல் சாதனை பெற போகிறதில்லை ஒரு காலம். இந்த இந்தியன் மாடலை யாரும் பிசக்காருக்கு விட்டால் சில சமயம் பெருமளவில் நான் பேசுகின்ற ஆட்கள் ஏற்பார்கள். நான் இதை முதல் இந்த ஆலோசனை வழங்கினது லண்டனில் ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் என்னை சந்தித்த பொழுது கனவேர் ஒரு 100 பேருக்கு மேலே இந்த ஆலோசனையை முதல் நான் அங்கே தான் வச்சேன். நான் அவர்கள் அதை ஆதரித்தவர்கள். எங்களுடைய ஆக்கள் ஆதிப்பார்கள் இல்லையோண்டு இருந்தால் பார்க்க. அடுத்ததாக உங்களுடைய கட்சியின் ஒரு விடயம், திருவாளர் சிவசுப்ரமணியம் அவர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு பதவியை கொடுத்திருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அவர் உங்களுடைய கட்சிக்குள் இல்லை என்கின்றது விதமான கருத்து ஒன்று இருக்கிறது. அது உண்மை? எவ்வளவு தூரம் உண்மை? ஏன் அவர் நீக்கப்பட்டார்? ஏன் நீக்கப்பட்டார் என்றால் எங்களுடைய கட்சிக்கு மாறாக யாரும் செயல்பட முடியாது. தெரிவு செய்ய முடிஞ்ச கிடையாது. இந்த அரசியல் சாதனத்தில் என்ன தமிழ்நாடு கிடக்கின்ற இப்போ எங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் அவருக்கு தேவையில்லாத கொமெண்ட் கொடுத்தார். ஆனால் அவருக்கு தெரியாது, ஒவ்வொரு மாநாட்டிலையும் நாங்கள் சொல்லிட்டு வரோம், ஒவ்வொரு மாநாட்டிலையும் முதல் தீர்மானம் இந்தியன் அரசியல் தீர்வை ஒத்த தீர்வைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இவர் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி 3 நாள் பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுக்குறதுக்கு இங்கே நாங்கள் ஃபேவராக இல்லை.
எல்லாத்துக்கும் மேலாக சேனாராஜா என்ன கொள்றதுக்கு ஆளை கொண்டு வந்து வச்சதுக்கு என்ன ஆதாயம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா காட்டுவேன். இவர் ஒருக்கா வன்னிக்கு போக இப்போ ஒரு கட்டத்தில் நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் இருக்குது. மார்ச் என்ன மே ஜூன் ஏன்னா ஜூலையில் துவங்கினவ நவம்பரில் வன்னியிலிருந்து ஒரு என்ன அட்னபுரவையில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன் வன்னியில் போய் விடுதலை புலியோடு சேர்ந்து அவருடைய இயக்கத்தில் கண்டு பொட்டு அம்மான் அவரை கொண்டு வந்து சேனாராஜத்தை கையளிக்கிறார். இதை நீங்கள் கொண்டே வச்சு கொள்ளுங்கோ, உங்களுக்கு கிளாக்காக ஆண் சங்கதியை இலக்கு வைத்து சிஐடி ரிப்போர்ட் அதை கொண்டு வந்து வச்சுட்டால் இங்கே கந்தூரில் உள்ளவர்கள் இவர் உண்டா இருக்கிறோம். இவர் கந்தூரில் ஊழியர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள், சார் இப்படி இவரால் கொண்டு வந்து வச்சுக்கிறார் டைப்பிஸ்ட் வந்து அவன் டைப்பிஸ்ட் தெரிஞ்சாலா தெரியல, டைப்ரைட்டர் காட்டுறான் போட்டான் ஒன்றும் இல்லை, அங்கே பார்க்குறான் இங்கே பார்க்குறான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறார்கள். சொல்லி ஒரு 2-3 நாளைக்குள்ள பேப்பர் வருது, எப்படி பேர் கொண்டு வந்து ஆள் வச்சுக்கிறேன் சிஐடி ரிப்போர்ட் காட்டவா மறந்துட்டார். அந்த உங்களுக்கும் அரசாங்க பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது பின்னணி எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு குற்றமா அது? எனக்கு தான் கூட பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு இருந்தது, எனக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது, அது குற்றமா? இங்கே சும்மா கைதறியா கையிலாதானும் பிள்ளைக்கு பெத்தவும் பெரிய 4 பேரை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் சுதந்திர கொல்ல வந்தாங்க. அவங்க பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க கொல்ல வந்தான்ட்டு. ஒரு கையில் ஒரு இந்த முடியல, அவன் மீச விளையாடுறான், ஒரு இங்கே கையில் இதுலேருந்து கையில். மற்றவனுக்கு 3 வயது பிள்ளைக்கு ஹோல் இந்த ஹார்ட், இவருக்கு துவக்க கொண்டிருக்கிறாங்களா அவங்க? சும்மா பொய் வழக்கில் இல்லை போட்டு வழக்கு நடந்துட்டுருக்கேன். அப்பாய்க்கு குடும்பம் 3 குடும்பத்தை நான் போய் பார்த்தேன். நான் அவருக்கு புரியாடா இதுதான் உங்களுக்கு முதலாவதாக வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு சரியாக இங்குள்ள நிலைமை விளங்குறே இல்லை. ரெண்டாவதுக்கு என்ன ரேடியோ டிவி பேப்பர் கூட தானே அதில் இங்கே உள்ள ஒத்துதர வேண்டிய செய்திகள். என்னோட வந்து நாளைக்கு இருந்து பார்க்குறது என்னோட ஒரு வீக் வந்துருங்க பார்ப்போம். இந்த என்னை பற்றி வெளிநாட்டில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நான் கேட்க ஒரு கிழமை வந்து என்னோட இருங்கோ, என்ன செய்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்னு, என்ன சாப்பிட்றேன்னு, எப்படி தூங்குறேன்னு, இத்தனை மணிக்கு தூங்குறேன்னு, என்ன செய்து கொண்டிருக்க அது வரைக்கும். ஒரு பொய் சொல்லியிருக்கேன்னா, களவெடுத்துக்கிறேன்னா, ஏமாத்திருக்கேன்னா, யார்கிட்ட காசு வாங்கியிருக்கேன்னா, யாரா ஒருத்தர் 20 ரூபா காசு வந்தேன்ட்டு ஒரு நாள் சந்திரிக்கா பண்ணுறேக்கா கூப்பிட்டா ஒரு நாள் கூப்பிட்டு ஐ வாண்ட் ஒரு தமிழ் டெமோக்ராட்டிக் லீடர் லைக் யூ இன் பார்லிமெண்ட், ஐ வாண்ட் டு மேக் யூ என் எம்பி. நான் சிரிச்சு போட்டு சொன்ன மேடம் ஐ அக்செப்ட் இட். ஒய் ஐ லூஸ் மை கிரெடிபிலிட்டி, என்னுடைய நாணயத்தை நடந்துடுவேன். கிடங்கோ இருக்கா பேந்தூர் இந்த 2004ஆம் ஆண்டு தேர்தல்களில் சந்திக்க கொண்டு கூப்பிட்டா போனான். சொன்னால் உங்களுக்கு பெரிய தேவை இருக்கு எனக்கு தெரியும், நீங்கள் விடுதலை புலியோட என்ன டிஎன்ஏயோட நீங்கள் போட்டி போடுறீங்க. ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் மணி, இஸ் நாட் பிளாக் மணி கலெக்டட் பை கிவிங் ரிசீட்ஸ். ரிசீட் கொடுத்து இப்போ சேர்த்ததுக்காக சேர்த்த காசு உங்களுக்கு கொஞ்சம் காசு தர போகிறோம். நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், மேடம் எனக்கு காசு தேவை இருக்குது, ஆனால் இது இருக்க மாட்டேன் இருக்கிற மேசி கெடுக்குவார். அப்போ என்னுடைய நேர்மையை பற்றி ஒரு த மோஸ்ட் அத்தாரிட்டி பர்சன் டு டெஸ்டிஃபை டு மை கிரெடிபிலிட்டி சந்திக்க பண்ணுறேன். ஐ ஹேவ் மை ஹேண்ட்ஸ் கிளியர். எனக்கு ஒரு சொல்லட்டுமா, ஒரு குருவி வந்து சொல்லட்டும், அது ஒரு நாடு வந்து சொல்லட்டும். எனக்கு ஒரு $1,100,000 கிடைச்சாரு. $100,000 10 மில்லியன் ஒரு கோடி. என்ன செய்து நான் ஐ எம் ரன்னிங் எ பார்ட்டி. பாட்டிக்கு யாரும் காசார இல்லை மறைச்சார் இல்லைன்னா பிளாக் பண்ணியாச்சு. என்ன வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ காசு இங்கே இப்போ 10 வருடத்துக்கு வந்து 500,000 5,000 ருபீஸ் வந்து 50,000 இங்கே யாரும் சொல்லிட்டு பாட்டி காசு அனுப்பினான்ட்டு. என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்னோட வந்து இருந்து பார்க்கணும். வெளியிலேருந்து அவரை என்ன சும்மா ரோட்டில் போகிற அங்கேருந்து எழுதினேன். சில பேர் நல்ல செந்தமிழ் எழுதுவார். நல்ல அங்கே ஆக்கிற வெளியில் போய் இருந்து நல்ல செந்தமிழ் படிச்சிருக்காங்க சில பேர். அதில் கொஞ்சம் தாராளம் படித்து பார்க்குறீங்களா? செந்தமிழ் அவர்கள செந்தமிழ் தமிழில் வளர்க்குறாங்களா? ஒழுங்காக அண்ணன் எழுதேன் தம்பி என்று எழுதேன் சுத்த தமிழ் எழுதலாம் தானே. இது அசுத்த தமிழில் எழுதுகிறார்கள். கடிதம் என்னத்தை வச்சு என்னை வந்து பார்த்தார்களா? எனக்கு என்ன தெரியுமா? தெரியாது. ஆனபடியால் இன்றைய அரசியல் தம்பியின் நாட்டம் எடுத்துட்டு
இனி இந்த நாட்டத்தில் பிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். எனவே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன? என்னுடைய நகர்வு தான், நான் போன முறை மட்டும் ஒரு கட்சியோடு சேர்ந்து எலெக்ஷன் கேட்டாங்க. என்ன அது தப்புன்னு நான் பின்பு தான் உணர்ந்து கொண்டேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு இணைந்தது தவறுன்னு சொல்லியிருக்கோம். ஏனென்றால் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய சிலர் மத்தியில் ஒரு எண்ணம் வந்துவிட்டு, தப்பான எண்ணம். ஏதோ நாங்கள் அதான் நேர சொல்லி போடுங்க கூட்டத்தில், நீங்கள் தமிழர் முதல் கூட்டணி குத்தகைக்கும் கொடுக்கல, வாடகைக்கும் முடியலை. ஐயோ, நான் கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் நடக்கிறேன், தொடர்ந்து நடப்பேன். ஆனால் இனி யாருடனும் சேருவதில்லை, பங்காளியாக போரில்லை. எல்லா தொகுதியிலையும் போட்டி போடுறதாக முடிவெடுத்திருக்கிறோம். என்றால் என்னுடைய கட்சியை ஆரம்பித்தவர்கள் ஜிஜி பொன்னம்பலம், தந்தை செல்வாகும். அந்த அவருடைய புனிதத்தை கெடுக்காமல் தான் நான் வைத்திருக்கேன். என்ன ஊற்றியாக இல்லை. அதை இந்த புனிதத்தை காப்பாற்ற இருந்தால் அடுத்த தேர்தலில் மக்கள் ஆதரித்தாலும் சரி, ஆதரிக்காவிட்டாலும் சரி, என்ன செய்கிறான்னு பார்ப்போம். கடைசி சந்தர்ப்பம், எல்லா தேர்தலையும் போட்டி போடுவேன், எல்லா தேர்தலையும் போட்டுவோம். வென்றால் தந்தை சித்தானுடைய ஜிஜியின் பேரும் நிலைக்கும், மக்களும் வாழ்நாள் முழுக்க அவர்களை மறக்க இருப்பார்கள். இப்போ அவர்களை மறக்கத்தான் சில அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை போல எல்லா பேரை காப்பாற்றுக்க இல்லை. என்னென்ன விதமாகலாம் திருவாள் அமைதிங்க அவங்களுக்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எத்தனை இடங்களை அவமானப்பட்டு எனக்கு தான் தெரியும். யாரும் அவங்களுக்கு இதை பற்றி பேசுகிறார்களா? யாராவது பேசுகிறார்கள்? அதனுடைய கட்சி புனிதமான தலைவர்களாக உருவாக்கப்பட்டது, நல்லெண்ணத்தை உருவாக்கப்பட்டது. தந்தை சுதா என்னுடைய பேரை கடைசி வரைக்கும் அவர் என்னுடைய நல்ல அன்பாக நேசமாக தந்தார், மதிச்சு நடந்தவர். அதே போல் ஜிஜி பொன்னம்பலம், இந்த 2 பேர்ட்ட பேரையும் நான் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதை நான் செய்வேன், இதுவரையும் செய்திருக்கிறேன், தொடர்ந்தும் செய்வேன். சுயநலத்துக்காக நான் இந்த வித்துக்கு போட்டு போக மாட்டேன். அந்த வகையிலே இன்று தன்னுடைய இவ்வளவு வேலை பொருட்களுக்கு மத்தியிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி மக்கள் மனதில் எழுந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக எங்களுடன் இணைந்து கொண்டிருந்தார் திருவாளர் வீரசிங்கம் ஆனந்த சங்கரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இங்கு நேர்மை மட்டுமே மேலும் இது சக்கர வியூகம். மேலும் இங்கு தெரிவிக்கப்பட்ட ஒவ்வொரு சொற்களும் அவரவர் நாவுக்கே சொந்தம் என்பதனையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நான் உங்கள் உமாகரன் ராசையா. நன்றி, வணக்கம்.